வணக்கம். நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மாடர்ன் உலகம் இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய அடித்தளத்து மேல தான் கட்டப்பட்டிருக்கு. நம்ம தினமும் யூஸ் பண்ற ரோட்ல இருந்து நாம குடிக்கிற தண்ணி வர்ற பைப் வரைக்கும் எல்லாத்தையும் சாத்தியமாக்குன ஒரு மறைமுக உழைப்பு இருக்கு. வாங்க, அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அங்கங்க சிதறி கிடந்த பழங்குடி கூட்டங்கள்ல இருந்து நாம எப்படி ஒரு குளோபல் சிவிலைசேஷனா, அதாவது உலகளாவிய நாகரிகமா மாறணும்? இது ரொம்பவே முக்கியமான கேள்வி இல்லையா? ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கான பதில் நம்ம கண்ண முன்னாடியே தான் இருக்கு. ஆமாங்க, அந்த பதில் வேற எங்கேயும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஸ்டீல் கம்பிலையும் ஒவ்வொரு கான்கிரீட் சுவத்திலையும் தான் எழுதியிருக்கு. இதுதான் சிவில் இன்ஜினியரிங், அதாவது கட்டுமான பொறியியல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சுற்றுச்சூழலை வடிவமைக்கிற ஒரு கலை, ஒரு அறிவியல். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி 1828ல தாமஸ் ட்ரெட்கோல்டுன்னு ஒருத்தர் இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இயற்கையோட மாபெரும் சக்திகளை மனுஷனோட பயன்பாட்டுக்கும் வசதிக்கும் ஏத்த மாதிரி வழிநடத்துற கலை தான் இது. பாருங்க, 2 நூற்றாண்டு ஆனாலும் இன்னைக்கும் சிவில் இன்ஜினியரிங்கோட அடிப்படை நோக்கம் இதுதான். இப்ப இத பாருங்களேன், அந்த பெரிய டெஃபினேஷன் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை உருவாக்குற முக்கியமான துறைகளா எப்படி பிரியுதுன்னு. தண்ணி, டிரான்ஸ்போர்ட், பில்டிங்ஸ்னு ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒரு விஷயத்த பிளான் பண்றதுல இருந்து அதை கட்டி மெயின்டைன் பண்ற வரைக்கும் சிவில் இன்ஜினியர்ஸோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த டேபிள் தெளிவா காட்டுது. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்க? எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மனுஷனோட ரொம்ப ரொம்ப பேசிக் தேவைகள் இருக்கு இல்லையா? தங்குறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு உணவு, அங்கேருந்து தான் அந்த கதையே தொடங்குது. மனுஷன் முதல்ல சந்திச்ச பெரிய பிரச்சனை இதுதான். நாடோடியா இடம் விட்டு இடம் போற வாழ்க்கையை விட்டுட்டு எப்படி ஒரே இடத்துல நிரந்தரமா தங்குறது? வேட்டையாடி இடம் பெயர்ந்துட்டே இருந்த மனுஷன் ஒரு இடத்துல செட்டில் ஆகி ஒரு சமூகமா வாழலான்னு முடிவு பண்ணப்பதான் சிவில் இன்ஜினியரிங்கான விதை போடப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு பிரம்மாண்டமான சொல்யூஷனை முதல்ல கொண்டு வந்தது சுமேரியர்கள் தான். சுமார் 6500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 4500 வாக்குல அவங்க கால்வாய்கள், அணைகள், நீர்த்தேக்கங்கள்னு ஒரு சம காம்ப்ளெக்ஸான வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. இந்த சிஸ்டம் வறண்ட பாலைவனத்தை செழிப்பான விவசாய நிலமா மாத்தி உலகத்தோட முதல் நகரங்கள் உருவாக்க காரணமா இருந்துச்சு. ஆனா அவங்க வெறும் உயிர் வாழ்றதுக்காக மட்டும் இதெல்லாம் பண்ணல, அவங்களோட லட்சியத்தையும் காட்டினாங்க. இந்த சிக்குராட்ஸ் மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களை மதம் மற்றும் கலாச்சாரத்துக்காகவும் உருவாக்கினாங்க. இது அவங்களோட கட்டுமான திறமைக்கு ஒரு மாபெரும் உதாரணம். சரி, நகரங்கள்லாம் உருவாகிடுச்சு. அடுத்த கட்டம் என்ன? அடுத்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த நகரங்களை ஒன்னோட ஒன்னு இணைக்கிறது தான். ஒரு நகரம் மட்டும் வளர்ந்தா பத்தாது இல்லையா? இந்த வளர்ந்து வர உலகத்தையே கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு. இப்படி யோசிச்சு பாருங்க, சமூகங்கள் பெருசாக ஆக தூரங்கிறது ஒரு பெரிய தடையா மாறுச்சு. பேரரசுகள் பெருசாக ஆக அவங்களுக்கு அவங்களோட ஆட்களை, பொருட்களை, செய்திகளை எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு வேகமா கொண்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இந்த பெரிய பிரச்சனைக்கு ரோமானியர்கள் கண்டுபிடிச்ச தீர்வு இருக்கே, அடேங்கப்பா, நம்பவே முடியாத ஒரு விஷயம். 50,000 மைல் நீளத்துக்கு ஒரு பெரிய ரோட் நெட்வொர்க்கை உருவாக்குனாங்க. கிமு 312ல கட்டின அப்பியன்ஸால 2300 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்குன்னா அவங்களோட இன்ஜினியரிங் திறமையை நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது அந்த காலத்து கல் ரோட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஹை ஸ்பீட் ஹைவேஸ், புல்லட் ட்ரெயின்ஸ் வரைக்குமான ஒரு நேரடி பரிணாம வளர்ச்சி. அடிப்படை தேவை ஒண்ணுதான், கனெக்டிவிட்டி. ஆனா டெக்னாலஜி வளர வளர அதுக்கான சொல்யூஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. நகரங்கள் மனுஷ வாழ்க்கையோட மையமா ஆனப்போ இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு புது சேலஞ்ச் வந்துச்சு. வெறும் பக்கவாட்டுல மட்டும் இல்லாம எப்படி மேல வானத்தை நோக்கி கட்டுறது? இப்ப நாம பார்க்க போற ஒரு டிசைன் இருக்கே, அது அதோட காலத்தை விட 500 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. இது மறுமலர்ச்சி காலத்துல இன்ஜினியரிங் லட்சியத்துல எவ்வளோ பெரிய பாய்ச்சல் வந்துச்சுங்கிறத காட்டுது. இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிறது 1502ல லியோனார்டோ டாவின்சி போட்ட ஒரு பிரிட்ஜ் டிசைன். ரைட்ல அதே டிசைனை கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு 2001ல நார்வேல நிஜமாவே கட்டுறாங்க. டாவின்சி காலத்துல டெக்னாலஜி இல்லாததால இது முடியாதுன்னு சொன்ன ஒரு கனவு 5 நூற்றாண்டு கழிச்சு நிஜமாக இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆனா டாவின்சியோட கனவு நிஜமாகிறதுக்கும் நாம இன்னைக்கு பார்க்குற ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ்லாம் வருதுக்கும் சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் தேவைப்பட்டுச்சு. 1824ல வந்த போர்ட்லண்ட் சிமெண்ட், 1855ல வந்த ரீஎன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், அப்புறம் 1960களில் ஃபஸ்லூர் கான் கண்டுபிடிச்ச பண்டில்டு டியூப் டிசைன். இது எல்லாம் தான் வானளாவிய கட்டிடங்களை வெறும் கனவுல இருந்து நிஜத்துக்கு கொண்டு வந்துச்சு.
இந்த எல்லா இன்னோவேஷன்ஸோட உச்சகட்டம் தான் இந்த மாடர்ன் வண்டர் புர்ஜ் கலீஃபா. கட்டமைப்பு பொறியியல் எவ்வளவு தூரம் வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அதோட மலை மாதிரி 828 மீட்டர் உயரத்தை தாங்கிறதுக்காகவே பட்ரஸ்ட் கோர்னு ஒரு புதுவிதமான கட்டமைப்பு முறையை உருவாக்க வேண்டியிருந்தது. சரி, நாம இவ்ளோ நேரம் பழச பத்தி பேசிட்டோம். இனி ஃபியூச்சரை பத்தி பேசுவோம். இனி வரப்போற சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன மாதிரி புது புது சேலஞ்சுகளை சந்திக்க போறாங்க? ஃபியூச்சரோட சேலஞ்சஸ் இன்னும் டஃப்பானதுங்க. கிளைமேட் சேஞ்ச் பாதிப்புகளை தாங்குற மாதிரி பில்டிங்ஸை மாத்துறது, ஏற்கனவே பாதிப்படைஞ்சிட்டு வர நம்ம பாலங்களையும் ரோடுகளையும் சரி செய்யறது, ரொம்ப தீவிரமான புயல்கள், கடல் மட்ட உயர்வுல இருந்து நகரங்களை காப்பாத்துறது, அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத இன்னும் ஸ்ட்ராங்கான புது மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு சவால்கள் வரிசை கட்டி நிக்குது. நம்ம உலகம் இதுக்கு முன்னாடி பார்க்காத பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. அப்போ அடுத்த தலைமுறை சிவில் இன்ஜினியர்ஸ் வரப்போற இந்த சவால்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பூமியை எப்படி மாத்த போறாங்க? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஆனா இதுக்கான பதில்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவங்க கையில தான் இருக்கு. இந்த மறைஞ்ச கைகள் தான் நம்மளோட எதிர்காலத்தையும் உருவாக்க போகுது. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?